தமிழ் தெரியுமா? என் weight உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? என் weight உங்களுக்கு அதுதான் உங்க கேள்வி. ஏன் அவங்க weight என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட weight தெரிஞ்சிட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். ஓகே, சிலந்தி ரிவ்யூஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் வந்து இந்த அதர்ஸ் மூவின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்துக்கு உண்டான ப்ரெஸ் மீட் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் ஒளிஞ்சிக்கிட்டு இந்த ஹீரோயின்ஸை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுறது, கேவலமாக பேசுறது, பெண்கள்னாவே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நடந்திருக்கு. இதை எதிர்த்து எந்த ஆணுமே கேள்வி கேட்கல. ஹீரோயின் அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் லேடி, மற்ற எல்லாருமே ஜென்ஸ் தான். ஆனால் யாருமே வாயை திறந்து இது நீங்கள் பேசுகிறது தப்பு, இப்படியெல்லாம் பேசாதீங்க ஒரு ஹீரோயின் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கூட வாயை திறந்து பேசலை. இதுதான் வந்து ரொம்ப கேவலத்துக்குரிய ஒரு விஷயமா வந்து போயிட்டுருக்கு. இதை கண்டித்து இன்னைக்கு ட்விட்டரில் போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க அந்த பத்திரிகையாளரை. அவர் பத்திரிகையாளர்னு சொல்கிறாரு, அவர் யார் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கேட்டிங்கன்னா நீங்களே காரி துப்பிடுவீங்க. ஸோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஓரியன்டட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ a commercial heroine. ஓகே மூவி பத்தி என்ன ஓகே ஓகே இல்ல இல்லமா அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அது எப்படி இன்டர் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் ஜெனரலைஸ் பண்ணல. ஓகே, இந்த அதர்ஸ் படத்தோட ப்ரெஸ் மீட் தான் வந்து ரீசெண்டாக வந்து நடந்துச்சுங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த படக்குழுவும் அது மட்டும் இல்லாமல் சில பத்திரிகையாளர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ப்ரெஸ் மீட் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அவர் வந்து என்ன கேட்டார்னா, நம்ம ஹீரோயின் கௌரி கிஷனை பார்த்து உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்படி அவர் கேட்டோன்னே அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமால நம்ம கௌரி அவர்களால் தாங்க முடியல. நீங்கள் எப்படி இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்னோட வெயிட்டை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க இந்த பத்திரிகையாளரான கார்த்திக் வந்து ரொம்ப கொதிச்சு போயிட்டார். என்னடா ஒரு ஹீரோயின் நம்மளை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களே, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்டு தெரியுமா, நான் வந்து கேள்வி நாயகன் சொல்லி என்னை வந்து ஊரே உலகமே போட்டுருது. அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாமா, நான் கேள்வி கேட்டால் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லுமா, இப்படியெல்லாம் பேசாதமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர். இதை கேட்டோன்னே கௌரி ஒன்றும் வந்து சாதாரண பொண்ணு மாதிரி தெரில. அவங்க துணிச்சலாக வந்து இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது தப்பு, நேற்று என்னடானா வந்து டைரக்டர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு வந்து நல்லாவே இல்லையே, இந்த பொண்ணு எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க, ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை தூக்குனாங்களே அந்த அம்மாவோட வெயிட் என்ன, அந்த அம்மா வெயிட்டை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க? நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களோட வேலை வந்து இது கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்டாக தான் இருந்திருக்கேன், நானும் அதுதான் படித்தேன், அதனால் நான் வந்து இப்படியெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே இந்த கார்த்திக் அவர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பேசிகிட்டே இருக்காரு, கௌரியை வந்து பேசுறதுக்கே விடலை. இவரே பார்த்து கத்திட்டு இருக்காரு. ஆனால் கூட இருந்த யாருமே வந்து இந்த கௌரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. எல்லாருமே வந்து என்னன்னா வாயை மூடிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து, இன்க்ளூடிங் அந்த படக்குழுவும் கூட அவங்களோட டீமே வந்து சப்போர்ட் பண்ணல. எல்லாம் சிரிச்சுட்டு நின்று இருக்கானுங்க, மௌனமாக நிற்கிறானுங்க ஒரு சிலர். ஆனால் யாருமே வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் பேசுகிற தோனியை வந்து தவறு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற பாயிண்ட்டு வந்து தவறான பாயிண்ட்டு, நீங்கள் இப்படியெல்லாம் வந்து வெயிட் என்ன சைஸ் என்ன இப்படியெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பேசலை. அதனால் தனியாளாக இருந்து கௌரி அவங்க தான் வந்து அவரை வந்து நேருக்கு நேர் வந்து மோதுனாங்க. நேருக்கு நேராக வந்து சில கேள்விகளையும் கேட்டாங்க. அந்த அளவுக்கு மூஞ்சி இல்லை, என்னடா இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து கேட்டாங்களேன்ட்டு. இன்னொரு பக்கம் என்ன அவர் பேச வர்றாருன்னா, ஏம்மா உங்கள்கிட்ட வேறு என்ன கேள்வியுமா கேட்குறது, உங்கள்கிட்ட இதுதாம்மா கேட்க முடியும், மக்கள் அதை தாம்மா விரும்புகிறாரு, அப்புறம் என்ன உங்கள்கிட்ட என்ன மோடியை பற்றி பேச முடியுமா, அதானி பற்றி பேச முடியுமா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தானே பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாரு. அப்போது ஒரு நடிகையாக இருந்தால் என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் தரக்குறைவாக பேசலாம், கேவலமாக பேசலாம், சென்சிட்டிவாக பேசலாம், செக்ஸுவலாக பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு வரமுறையை வந்து இவங்களே வகுத்துக்கிட்டாங்க. நடிகைனா நடிகைகிட்ட இப்படி தான் பேசணும், அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுவாங்க.
உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன, சைஸ் என்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் வந்து இன்றைக்கி பல பேர் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த பத்திரிகையாளர், நாங்கள் ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு காமெடி என்னென்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோனை தூக்கிட்டு தான் நிற்கிறானுங்க. ஒரு ஐஃபோனை தூக்கிட்டு நிற்கிறாங்க, சாம்சங்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த விவோ, இந்த மாதிரி ஃபோன்களை வச்சுட்டு தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. ஒரு கேமரா கூட இல்லை, எல்லாரும் ஃபோனை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. இந்த அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு, தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கு, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் இப்படியே தான் நிற்கிறானுங்க ஃபோனை பிடிச்சிட்டு. இது ஒரு கண்டென்ட் இல்லை, அதனால் இப்படியே தான் நிற்பாங்க, யாரும் வந்து பேச மாட்டாங்க. அந்த குரங்கு மாதிரி ஒன்று இப்படி மூடிக்கும், ஒன்று இப்படி மூடிக்கும், ஒன்று இப்படி மூடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குரங்குகளை அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு தனியால் நின்று இத்தனை ஆம்பளைகளுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் பண்ணதே வந்து மிகப்பெரிய விஷயமா நான் வந்து கௌரியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், துணிச்சலாக வந்து பேசினா தான் நாளைக்கு இன்னொருத்தம் வந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்க்க மாட்டான். உங்கள் ஹைட் என்ன, உங்கள் வெயிட் என்ன, ஹீரோ வந்து தூக்கு நிறைய நல்லா இருந்துச்சா, வெயிட்டை குறை, இந்த அம்மா அழகாகவே இல்லை, இந்த அம்மாவை எதுக்கு போட்டாங்க, நீயாப்பா ப்ரொடியூசரு, நீயா பணம் கொடுக்குற, நீயா அந்த படத்தில் நடிக்க போகிற, அவன் கவலைப்பட வேண்டியவங்களே கவலைப்படலை, நீ எதுக்கையா கவலைப்பட்டுருக்க, அவனோட வயசே கிட்டத்தட்ட 45-50க்கு மேலே இருக்கும் போல். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கிசு வேலைகள், இந்த மாதிரியான கேவலமான எச்ச புத்தியான வேலைகள்லாம் உனக்கு அவசியமா? நீ ஒரு யூடியூப் சேனல் வேறு நடத்திட்டு இருக்கிற, நான் மரியாதையத்தான் பேசலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பார்க்குற வேலைகள் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தானே உருவாக்குது. நீங்கள் சினிமா ரிவ்யூ போடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மோகன்ஜி அவர்களோட ட்வீட்ஸை தான் வந்து நீங்கள் நிறையா வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் ரொம்ப கண்ணியம், பெண்ணியம், கடமை, கோட்பாடு அப்படின்லாம் வந்து பேசக்கூடிய ஆள். அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் பெண்களை பற்றி இப்படியான தரக்குறைவாக நினச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கே வெக்கமா இல்லையா அப்படிங்கன்னா வந்து இன்றைக்கி ட்விட்டரில் போட்டு நார கிழிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா தினமலரில் வேலை செஞ்சுருக்காரு. தினமலர், அதாவது லாரி டமாலு, டிரைவர் டுமாலு அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, இந்த எதுகை மோனை எல்லாம் வந்து சூப்பராக வந்து எழுதுவாங்க இந்த தினமலர் பத்திரிகையில். அப்படி இருக்கும்போது அந்த பத்திரிகையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சினிமா ரிவ்யூ பண்ணுறாரு, ஒரு பத்திரிகையாளர் இருந்துக்கிட்டு போய் ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிறாருன்னா அவரோட எண்ணம் எப்படி இருக்கோ, அவரோட செய்தி எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இன்றைக்கி சொசைட்டியில் பெண்கள் மீதான தவறான ஒரு எண்ணத்தையும் தவறான ஒரு சித்தரிப்பையும் அடிக்கடி வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து தோலுரிச்சு காட்டுற விதமாக வந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் பேசுனது சூப்பரான விஷயம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும், அதாவது இந்த ஃபேக்காக நாங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நாங்கள் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு யூடியூபரு அப்படின்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் சாணியை முக்கி செருப்பால் அடிச்சிருக்குது நம்ம கௌரி கிஷன் அவர்கள். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் போதாகரமாக வெடித்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் கௌரி கிஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து கௌரி கிஷன் பேசுனது வந்து ரொம்ப போல்டான விஷயம், ஸ்ட்ராங்காக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. தன் மேலே எழுற விமர்சனங்களை எல்லாம் தனக்குன்னு பார்க்காம ஒட்டுமொத்த பெண்களுக்குமே நினச்சி பேசுனது வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லிட்டு சினிமா பிரபலங்களிலிருந்து அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கெல்லாம் வந்து கௌரி கிஷனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கார்த்திக் அப்படிங்கிற நபர் வந்து வன்மையாக கண்டிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இது கேஸ் கொடுத்தா வேறு மாதிரி எல்லாம் மாறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் என்ன பேசுனாங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனாக இருக்கலாம், இவங்களே ஒரு செட்டப் பண்ணி இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி விவாதம் ஆகட்டும், காரசாரம் ஆகட்டும், நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வேணுனே வந்து இந்த பட குழு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் என்னவா இருந்தாலும் பெண்களை இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டில் வந்து கேவலமாக சித்தரிக்கிறது, பெண்களை வச்சு பணம் சம்பாதிக்கும்னு நினைக்கிறது, பெண்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டால் வந்து நம்ம படம் ஓடின்னு நினைக்கிற கேவலமான எண்ணங்கள்லாம் வந்து என்றைக்குமே வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அது ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எதார்ச்சியாக நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, இது காசுக்காக பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இதோட நிறுத்திக்கிங்க. ஏன்னா உங்களோட ட்ராமாவில் ஒரு பெண்மை வந்து கேவலப்படுத்தப்படுது, பெண்களுக்கு உண்டான பார்வை வந்து வேறு மாதிரி சித்தரிக்கப்படுது. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமா போய் முடியும். அப்படிங்கிறனால இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிந்த வரைக்கும் திறந்த பாருங்கள். பத்திரிகையாளருங்கிற பேரில் கண்டபடி எல்லாம் போட்டு எழுதிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்துக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒரு லைக்கை போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி,
வணக்கம்.